இந்த ஊடகம் வந்து விலை போய்விட்டது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமா பதிவு செய்யறேன். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்எல்ஏ கேமராவை எடுத்து அடிச்சாலும் சரி, ஐயா சாமின்னு வாங்கிட்டு அப்படியே அழுவாம அப்படின்னு போயிட்டே இருக்கணும் ஒழிய, நம்ம வந்து எல்லாம் இன்னைக்கு ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஊடகத்தை நான் வந்து வடிவேலோட தான் கம்பேர் பண்ணுவேன். தவேகா இந்த விஷயத்துல எப்படி டீல் பண்றாங்க? எல்லாருமே பேசுறது என்ன ஒரே ஒரு விஷயம், தாவேகா தானே. இன்னைக்கு தாவேகா இல்லைன்னா உங்க டிவியே ஓடாதுங்க. விஜயோட ஏடிஎம்கே சேரலன்னா ஏடிஎம்கே தோத்துரும், ஏடிஎம்கேயோட விஜய் சேரலன்னா விஜயம் தோத்துருவாப்ல. ஸோ ரெண்டுத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் இவங்க வலிமையா இருக்கிறது திமுக அப்படின்றத பதிவு செய்யறதுக்கு தான் இந்த ஊடகங்கள்லாம் உழைக்குது. வாத்தலைவான்னு சொல்லி இதோ கூட்டிட்டு வந்து ஒரு சண்டியரை கூட்டிட்டு வருவாங்கல்ல, அது கூட்டிட்டு வந்து நடு ரோட்ல ரஜினியை நிப்பாட்டின மாதிரி பண்ணி சாட்டை துரைமுருகன் பேசுனதுன்னா போடுறாங்க. ஐயோ கேட்கவே முடியல. இந்த சீமான் பேசுனது வந்து பாத்தீங்கன்னா வெற்றிடம் இருக்குது அதனால தான் நான் வரேன்னு, சுடுகாட்டில் தான் இருக்கு போய் படுத்துக்கோங்கிறாங்க. இவர் நம்ம துரைமுருகன் இருக்காரு, வயசானவங்களுக்குன்னா வந்து சீட்டு கொடுக்க கூடாது, இளைஞர்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்றாரு. இந்த பொக்கவாயும் இந்த தாடியை வச்சுக்கிட்டு இவன் மேக்கப் போட்டு இப்ப நடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவன் நடிக்கலன்னா வந்து 4 இளைஞர்களுக்கு சான்ஸ் கிடைக்குமே துரைமுருகன் சொல்றாரு, நான் சொல்லல. 12/3/26 அன்னைக்கு வந்து ரஜினியை வந்து ஒரு பேசினதா ஆதவர்ஜுனா பேசினதா சொல்றாங்க. ஓகேங்களா, அன்னைக்கு தானே அந்த பொண்ணும் காண போச்சு விளாத்திக்குளம். ஓகேங்களா, ஆனா 17/3 வந்து ரஜினி ஒன்று கொடுத்த உடனே அதை கொண்டு வந்து மேலே வைக்கிறாங்க. ஆனா விளாத்திக்குளம் இஷ்யூவை டீல் எந்த மீடியா வச்சும் விளாத்திக்குளம் இஷ்யூவை டீல் பண்ணீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்டீங்களா? ஓகேங்களா, பாண்டிச்சேரியில் அந்த பொண்ணு கற்பழிச்சாங்களா, அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்களா? 17/3/2026 பாட்டில் பாலாஜி சிபிஐக்கு போனாரு. ஓகேங்களா, அது போனதை வச்சு எந்த மீடியா வச்சும் போட்டிங்களா? பாட்டில் பாலாஜி என்ன ஆச்சு? பாட்டில் பாலாஜிக்கு மட்டும் கிடுக்கு புள்ளி கேள்வியே இல்லையா? அந்த கேள்வினா உங்களுக்கு லீக் ஆகலையா? சோர்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்களே, சோர்ஸ் உள்ளுக்குள்ள இவ்வளவு சோர்ஸ் இருந்துச்சு, அவ்வளவு சோர்ஸ் இருக்கு. அந்த சோர்ஸ்னா எங்க போயிடுச்சு? சோர்ஸ் அவ்வளோ போயிடுச்சா சோர்ஸ் எல்லாம்? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான மீடியா தான் வந்து இது. கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே நம்மோடு இருப்பவர் அட்வொகேட் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ மீடியா எப்படி இருக்கு, அதான் நம்மளோட முதல் கேள்வி. எப்படி இருக்கு இப்போ இருக்கிற மீடியாக்கள்? எப்படி இருக்கு மீடியா தான் நீங்கள் சொல்லிடலாம். எல்லா மீடியாவும் யார் சார்பாக இருக்கிறாங்க நம்பர் 1. ஓகேங்களா, இது வந்து மீடியாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பத்திரிகையாளர்னு கூட்டிகிட்டு வராங்க. அந்த பத்திரிகையாளரே வந்து கட்சியோட முட்டா இருக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம வழக்கறிஞராக இருக்கும்போது நம்ம ஒரு சார்பாக தான் நம்ம பேச முடியும். நான் வழக்கறிஞர் வந்து 2 சார்பாக பேச முடியும். ஜட்ஜே ஒரு சார்பாக தான் பேச முடியும். ஜட்ஜே 2 சார்பாக பேச முடியும். ஆர்டர் வந்து ஒருத்தருக்கு தான் போட முடியும். அப்படிங்கும்போது நம்மனா எடுக்கிற ஒரு ட்ராக்கு ஒரு சப்ஜெக்டில் நம்ம எடுத்தோம்னா இந்த ட்ராக்ல இவங்களுக்கு தான் நம்ம அப்படின்றத நம்ம வந்து பதிவு செய்வோம். ஆனால் வந்து பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்னு வந்து வரவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இன்னைக்கு வந்து நீங்கள் விமர்சகராக வக்கீலாகவும் நிறைய பேர்த்த நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் பத்திரிகையாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கட்சியின் கொள்கை பெயர்ப்பு செயலாளர்களாக மாறிவிட்டார்கள். இந்த சேனல் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம்? இல்லை, எனக்கு அது எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து அவங்க வந்து தேர் டேக்கிங் மணி என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு வந்து தனிப்பட்டது தெரியல. ப்ளஸ் இன்னொன்று விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து மீடியாவில் பேசும்போது நம்ம கமெண்ட்ஸ்னால் நான் பார்க்கும்போது என்ன பார்ப்பேன்னா, ஓகேங்களா, நான் வந்து இதுக்கு மேலே நான் அழகாக முடியாது. ஓகேங்களா, ஒரு பர்சனல், அதாவது இந்த மீடியா போனீங்கன்னா அந்த மீடியா கமெண்ட்ஸு இப்போ நீங்கள் அதே மீடியாவோட எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா நமக்கு வர கமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வியூவர்ஸ் எல்லாமே இப்படி இருக்கிறாங்க. அந்த யூடியூப்பில் மட்டும் அப்படியே வருது. ஆனால் நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நல்ல கமெண்ட்ஸாக நமக்கு வருது. அதே கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் ஒரு கமெண்ட்ஸும் நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம போடும் போது நமக்கு வர கமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது.
எப்படிடா ஒரே வீடியோ வந்து இப்படி வேற வேற விதமா இருக்க போகுது, எப்படி இருக்குது, ஏன்னா இதை அப்ரிஷியேட் பண்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சேனல் நான் குறிப்பிட விரும்பல, ஓகேங்களா. சூப்பர்ஸ்டிஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாயங்கள் மட்டும்தான் சூப்பர்ஸ்டிஷன் நினச்சிக்கிறாங்க. சூப்பர்ஸ்டிஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ லீகல் லாங்குவேஜ் ஆல்சோ ஃபார் இட். லீகலாக வந்து நம்ம சூப்பர்ஸ்டிஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா பயாஸு, ப்ரெஜுடிஸு, அன்வாரண்டடு, இதுன்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ChatGPT கூட யூஸ் பண்ணாது. இப்போ லா லெக்சிகன்னு நம்ம இங்கன்னா புக்ஸ் வச்சிருக்கோம். எங்களுக்கு லீகல் லாங்குவேஜுங்கிற போது இங்கிலீஷே இட்ஸ் ஒன்லி டு த கான்டெக்ஸ்ட். ஐடியாலஜிக்கும் ஐடியலிஸ்டிக்குன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஐடியாலஜிங்கிறது வேற, ஓகேங்களா. மோடிக்கு ஒரு ஐடியாலஜி, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஐடியாலஜி, நாம் தமிழருக்கு ஒரு ஐடியாலஜி, தாவேகா விஜய்க்கு ஒரு ஐடியாலஜிங்கிறது ஐடியாலஜிங்கிறது சித்தாந்த வேற, தத்துவம் வேற. ஆமா, ஐடியலிஸ்டிக் அப்படிங்கிறது இது ஐடியாலஜிக்கும் ஐடியலிஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸு. அந்த டிஃப்ரென்ஸ் அந்த லாங்குவேஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா என் சைடில் இருக்க ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கிட்ட நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம், அவர் புரிஞ்சுக்குவார் எங்கள் லாங்குவேஜை, ஓகேங்களா. இதுங்கன்னா என்ன படிச்சுட்டு வந்திருக்குன்னு தெரியல. இதுங்களுக்குன்னா வந்து எங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு வந்து அவருக்கு புரியும் சூப்பர்ஸ்டிஷன். ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் நாங்கள் எப்படி கேட்டுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தைகளை நாங்கள் எப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி வந்து ஒரு கேஸை டிஸ்மிஸ் பண்ணார். அவர் கோர்ட்டில் நின்று அவர் கோர்ட்டில் உட்காந்துருக்கும் போது ஐ கேன் நாட் புட் அன் ஆர்டர் டு யுவர் சூப்பர்ஸ்டிஷன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை எடுத்து அதுக்கான மீனிங்கை நான் கண்டுபிடிச்சு அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். இதுதான் வந்து லாயர்ஸ், வி ஆர் ஆல் ப்ராக்டிசிங் அட்வைஸ். நான் கற்றுக்கிட்டே தான் இருப்பேன், சாவர வரைக்கும் நான் கற்றுக்குவேன், ஓகேங்களா. ஒரு கோர்ட்டில் இருந்து நான் பிடிச்ச வார்த்தை தான் அது சூப்பர்ஸ்டிஷன்ன்றது. வந்து நான் ஒரு கோர்ட்டில் இருந்து ஒரு ஜட்ஜு சொன்னப்போ ஓகே ஐ கேனாட் பாஸ், அதாவது நீ நினச்சதுக்குன்னா நான் வந்து ஆர்டர் போட முடியாது, ஓகே இந்த மாதிரி நடந்துரும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து அவர் சொன்னார், ஓகேங்களா. அந்த மாதிரி ஜஸ்ட் நான் மீன் பண்ணி சொல்கிறேன்னா, ஏன்னா அவர் கோர்ட்லேருந்து அந்த வார்த்தையை எடுத்து அதோட மீனிங் பார்த்து லீகல் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி பார்த்து அதை நம்ம பயன்படுத்துகிறோம், புரிஞ்சுங்களா. இப்போ அந்த வார்த்தைகளை வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும் சீஃப் ஜஸ்டிஸுக்கும் நம்ம வந்து சொன்னோம்னா அவங்களுக்கு புரியும், என்ன படிச்சிருக்குங்க என்னன்னு தெரியல. அதுதான் வந்து சில விதத்தில் இப்படி இருக்கும்போது, இப்படி ஒரு பத்திரிகை மத்தியில் இப்படி இருக்கும்போது நீங்கள் வளரும் போது இந்த ஊடகங்கள்லாம் எப்படி பார்த்தீங்க? இல்ல ஆஃப்டர் இந்த அரசியல் வரும்போது இந்த மாதிரியான இல்ல ஆக்சுவலா இந்த ஊடகங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூரத்துல இருந்து ஒரு பார்க்கும்போது இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்க இப்ப ஒண்ணும் இல்ல சார். நான் வந்து நியூஸ் பார்க்கறதே வந்து இந்த ஊடகத்தினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் நியூஸே நான் பார்க்கறது இல்லை. நம்ம பொலிட்டிக்கலை பத்தி வந்து நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் சரி, பொலிட்டிக்கல் நியூஸே நான் வந்து இந்த ஊடகத்துக்கு நான் பார்க்கறதே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் 4 ஊடகம் சொல்லுங்களேன், நீங்கள் எந்தெந்த கட்சின்னு சொல்லிட முடியுமில்ல. நீங்கள் அந்த ஊடகத்தில் வந்து அவங்க கட்சியை தாக்கி அவங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி சில ஊடகங்கள் என்னன்னாச்சா அதோட சார்புன்னு ஆகிப்போச்சு, சார்புனால மாறிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஸோ நியூட்ரல் ஊடகங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புரிஞ்சுங்களா. ஊடகம் எப்படி இருக்கணும், ஸ்டார்ஸ் மாதிரி எண்ண முடியாத மாதிரி இருக்கணும். 4th பில்லராக இருக்கிறவங்க வந்து எண்ண முடியாத அளவுக்கு. இப்போ இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்னை வந்து பேட்டி எடுக்கிறீங்க, ஓகேங்களா. நீங்கள் என்னை வந்து பேட்டி எடுக்கிறீங்க, நான் வந்து ஒரு கட்சி சார்பையோ ஒரு 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 கிளைண்ட் சார்பாவோ எதையோ ஒன்று ஒரு சார்பாக நான் பேசுகிறேன். எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவனே நீங்கள் போய் எடுக்கிறீங்க, நிச்சயமா புரிஞ்சுங்களா. அவரையும் போய் எடுக்கிறீங்க, அதே உங்கள் யூடியூப் சேனல்லையும் போடுறீங்க, புரிஞ்சுங்களா. இப்படி தானே ஊடகம் செயல்படணும். நீங்கள் என் கருத்தை கேட்குறீங்க, ஓகேங்களா. இன்னொருத்தர் கருத்தையும் போய் கேட்கணும்ல. என் சைடு அதாவது நான் ஒரு கட்சிக்கு சார்பாக இருக்கிறேன்னா என் கருத்தை மட்டுமே கேட்டுட்டு அதை மட்டுமே பதிவு செஞ்சீங்கன்னா உங்கள் கலர் கண்ணாடி வந்து ஒரே கலராக ஆயிரும், கலராக இருக்காது, புரிஞ்சுங்களா. அப்படிங்கும்போது ஊடகம் நீங்கள் என்னை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சதீஷ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் போய் பார்க்குறீங்க, இப்படி தான் இருக்கணுங்கிறத ஊடகம். ஆனால் இப்படி இல்லை, அப்படி இல்லாத பட்சத்துல பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போவாங்க? இல்ல உண்மை நேர்மை இதனா வந்து இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, பொதுமக்கள் இதனா வந்து நினைச்சிட்டே இருக்காங்க. பொதுமக்கள் வந்து எந்த ஊடகத்தை எப்போ பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும், ஓகேங்களா, அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ யூடியூப் சேனல் வரைக்கும் வந்துருச்சு, ஓகேங்களா. யூடியூப் சேனல்லே இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். இப்போ யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடகம் இவங்களுக்கு சப்போர்ட், இந்த யூடியூப் இவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பெருகிட்டு வருது, புரிஞ்சு. ஆனால் பெரும்பான்மையாக யூடியூப் வந்து கலந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியல, புரிஞ்சுங்க. அப்படிங்கும் போது
மக்கள் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்து கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு. இன்னைக்கு ரீச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் உட்காந்து பார்த்துட்டு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துட்டு இது பண்ணுறதோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்க்குறாங்க. யூடியூப்ல வந்து செய்தித்தாள்கள் எப்படி இருக்கு? செய்தித்தாளும் இதே தான், இதே நிலமை தான் வந்து செய்தித்தாளுங்களும் இதே நிலமை தான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் படித்தவன் படிப்பான், இது படிக்காதவன் கூட பார்ப்பான். ஓகேங்களா? இது விஷுவலாக இருக்கிறது வந்து நீங்கள் காது வழியாக உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம்னா இருக்கிறதுனால ஊடகங்கள் இன்று விற்பனை தான். இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்எல்ஏ கேமராவை எடுத்து அடித்தாலும் சரி, ஐயா சாமின்னு வாங்கிட்டு அப்படியே அழுவாம அப்படின்னு போயிட்டே இருக்கணும் ஒழிய, நம்ம வந்து எல்லாம் இன்னைக்கு ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஊடகத்தை நான் வந்து வடிவேலோட தான் கம்பேர் பண்ணுவேன். தாவேக்கா இந்த விஷயத்தில் எப்படி டீல் பண்ணுறாங்க? இல்லை, தாவேக்கா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க டீல் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம். எந்த டிபேட்டுக்குமே அவங்க வரதே இல்லை. ஓகேங்களா? ரொம்ப கிளியர். நல்ல அப்ரோச், அது நல்ல அப்ரோச்சா? என்னங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து வச்சுக்கிட்டு ஒருத்தனை அடிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஆள் செட் பண்ணுறீங்க, அதுக்கு எதுக்கு வரணும்னு கேட்குறேன். தாவேக்கா எடுத்தது வந்து நல்ல முடிவு. ஓகேங்களா? மக்கள் மாஸ் மீடியான்றது தேவையே மக்கள்கிட்ட பெரும்பான்மை மக்களுக்கு எடுத்து போகல. மாஸ் மீடியாக்கள் இப்படி பேசாம இருக்கிறது உங்களோட ஜனநாயக விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் போக செல்ல முடியாம எப்படி இப்போ எல்லாருமே பேசுறது என்ன ஒரே ஒரு விஷயம், தாவேக்கா தானே. இன்னைக்கு தாவேக்கா இல்லைன்னா உங்க டிவியே ஓடாதுங்க. நீங்க வந்து மற்ற கட்சியோட ஊடகமா இருக்கலாம், நீங்க பேசும் பொருள் என்ன தாவேக்கா தான். தாவேக்கா இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இன்றைய நிலைமைக்கு அப்படி பார்க்கலாம். ஆனா போக போக அப்படி அதுவும் பழைய கட்சி ஃபர்ஸ்ட் வந்து என்ன, அது எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் மாறுபடும். ஓகேங்களா? எலெக்ஷனுக்கு அப்புறம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறுபடும். மாற்றம் ஒன்று தான் மாறாது, அதுக்கு மட்டுமே சேஞ்சஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கும் ஒருத்தன் சொல்லுவான் இவனுக்கு இங்கிலீஷே தெரியலம்மா. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னு பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உரையாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது நான் வந்து சின்ன வயசுல நாங்கள் பார்க்கும்போது வட்டார வழக்குகள். ஆமாம், அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்போம். ஓகே, ஹாஸ்பிட்டல் தான் இங்கிலீஷில், ஆஸ்பத்திரி. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம், ஸ்டோர்டு அப்படிம்போம். ஓகேங்களா? அந்த இட்டு இது தமிழும் இதுவும் சேர்ந்து பேசுறதுனால வருது. ஓகேங்களா? ஸோ அது அப்படிதான் மக்களுக்கு கன்வே ஆகும். இல்லை, ஒர்க்கிங் மக்கள், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ் எப்பவுமே அந்த மாதிரியான மைண்ட் செட் உள்ள. ஓகேங்களா? ஸோ இதை என்னமோ வந்து 2 இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வந்து இது பண்ணுறதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ ஹைகோர்ட்டில் போனீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் பேச போகிறோம். இட் கோன் டு பி இந்த மீடியம் ஆஃப் ஆர்கியூமெண்ட் வந்து இங்கிலீஷ்ன்றனால அதுக்கு போயிடுவோம். ஓகே, இப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் வருது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக்கிட்டு கண்டென்ட்டை பாடுற. ஓகேங்களா? அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீ பெரிய அப்பாட்டக்கர் தான், எனக்கு சரியாக படிக்கல, நானா ஊர்லேருந்து வந்த பையன்தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் லாயர் தான். ஓகேங்களா? நாங்கன்னா உழைச்சி வரோம், இப்போ தான் கற்றுக்குறோம். ஓகேங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு உங்கள் ஊடகம் வழியாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுனா வந்து இந்த ஊடகம் வந்து விலை போய்விட்டது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமாக பதிவு செய்கிறேன். இவங்க வந்து இது நான் மட்டுமே இல்லை, நம்ம பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெக்கார்டிங் செக்ஷனில் ரெங்கராஜ் பாண்டே சொன்னார் ஒரு வாட்டி வந்து சொன்னார், இதை நான் பதில் சொன்னேன்னா இதை நீ போடணும், நானும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். ஏன் பதிவு செய்கிறாருன்னா, நீ ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நீ போட மாட்டேறன்ற அர்த்தம். யாராக வேணா இருக்கட்டும்ங்க, அவர் வேறு இதாக இருக்கட்டும், ஸோ அவருக்கும் அந்த இது இருக்குது, புரிஞ்சுங்களா? நீ பதிவு பண்ணுறது எல்லாத்தையுமே நீ போட மாட்டேற, நானும் என் கேமராமேனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் அதை என் சேனலில் போடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பதிவு பண்ணுற எதையுமே நீ கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறது தான் பதிவு. இது நான் சொல்கிறது, நான் ஆரம்பித்தது கிடையாது, ரெங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் வந்து வாட் எவர் இட் இஸ், அவருக்கு வேற ஒரு சித்தாந்தம் இருந்தாலும் சரி, நான் அவரை ரொம்ப விமர்சித்தாலும் சரி, ஓகேங்களா, நான் வந்து சில பேர்த்த பார்ப்போம், புரிஞ்சுங்களா? அவங்க பேசுறது, ஏன்னா ஆப்போசிட்டில் கொஞ்சம் கிளாரிட்டியாக பேசுகிற எனக்கு ஒரே ஒரு மனுஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச ரெங்கராஜ் பாண்டே. இல்லை நிஜமா, வாட் எவர் இட் இஸ், நமக்கு சித்தாந்தம் வேறையாக இருந்தாலுமே அவங்க பேசுறது வந்து சில விஷயத்துல வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். அதனால ஐ ஆல்வேஸ் அவங்க சித்தாந்தத்துக்கு நேர்மையா இருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்ல, இது சித்தாந்தம் நேர்மையா இல்ல, இல்ல அவரை நம்பி இருக்கிற சித்தாந்தம் நேர்மையா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. அது கொஞ்சம் கிளாரிட்டியா பேசுவாரு, ரொம்ப அவுட்ரேஜா பேச மாட்டாரு. அப்படிங்கும் போது அதை நம்ம வந்து நான் எப்போதுமே அதை பார்க்கறது உண்டு, அதை பார்த்து விமர்சிக்கவும் உண்டு. சார், இப்படி ஒரு பக்கம் இருக்கையில கூட்டணி விவகாரங்களை பேசினதா இருக்கட்டும்,
இப்போ ரஜினி விவகாரங்களாகட்டும் இதில் ஊடகங்கள் எப்படி கையாளுறாங்க? சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார். நேற்று ஆதவ அர்ஜுனா வந்து இப்படின்னா பேசலன்னு சொல்லிட்டாரு. எல்லா ஊடகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதான் டாப்பிக்கு. ஓகேங்களா? எல்லா ஊடகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதான் டிஆர்பி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாத்தலைவா வாத்தலைவா வாத்தலைவான்னு சொல்லி ஏதோ கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒரு ஏதோ சண்டியரை கூட்டிகிட்டு வருவாங்கல்ல, அதை கூட்டிகிட்டு வந்து நடு ரோட்டில் ரஜினியை நிப்பாட்டின மாதிரி இது பண்ணி இந்த சாட்டை துரைமுருகன் பேசுனதுன்னா போடுறாங்க. ஐயோ கேட்கவே முடியல. இந்த சீமான் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிடம் இருக்குது, அதனால தான் நான் வரேன்னு. சுடுகாட்டில் தான் இருக்குது, போய் படுத்துக்கோங்கிறாங்க. அதை போடுறாங்க திரும்ப. இதுக்குன்னா இவர் ஆன்சர் பண்ணலையே அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இவர் நம்ம துரைமுருகன் இருக்காரு, வயசானவங்களுக்குன்னா வந்து சீட்டு கொடுக்கக்கூடாது, இளைஞர்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்கிறாருன்னு. இந்த பொக்கவாயும் இந்த தாடியை வச்சுக்கிட்டு இவன் மேக்கப் போட்டு இப்போ நடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவன் நடிக்கலன்னா வந்து 4 இளைஞர்களுக்கு சான்ஸ் கிடைக்குமேன்னு துரைமுருகன் சொல்றாரு. நான் சொல்லல, துரைமுருகன் சொன்னாரு. ஓகேங்களா? துரைமுருகன் சொன்னாரு. ஓகேங்களா? இதுக்கு ரஜினி வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் கொடுக்கல. இதெல்லாம் விட்டுவிட்டு ஒருத்தன் ஆரஞ்சா பாருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவன் ஃபேமிலிக்குன்னா போயிட்டான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இதுக்கு ரஜினி வந்து பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியாப்பா அப்படின்ற மாதிரி இது டேமேஜ் ஆனது ரஜினி தான். ஓகேங்களா? ரொம்ப நாளைக்கு வந்து இன்னுமே மீடியா ஆதவ அர்ஜுன் பேசுறதுக்கு முன்னாடி மீடியா வந்து ரஜினியை தான் டேமேஜ் பண்ணாங்க. மீடியா கிட்ட ஆதவ அர்ஜுனா கூட்டணி விவகாரங்கள் விஷயம் ரஜினி கூட இருக்கட்டும், கூட்டணி விவகார விஷயங்கள்ல நாங்க பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு திரும்ப எங்களுக்கு வந்து 2.5 ஆண்டு ஆட்சி நீங்க இருங்க 90 சீட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. ஏது ஆதவ அர்ஜுன் சார், இது வந்து இப்போ ஒரு கட்சி கட்டமைப்புல இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசல அப்படின்ற போது இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆதவ அர்ஜுனா பேசினாரா இல்லையான்றதுக்கு யார் டிசைடிங் அத்தாரிட்டினா விஜய் தான் டிசைடிங் அத்தாரிட்டினா அந்த கட்சியை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. புரிஞ்சுங்களா? நாளைக்கு ஆரோக்கிய சதீஷ் பேசினா அப்படின்னா ஆரோக்கிய சதீஷ் பேசினானா அதிக போகிற இது வந்து யார்கிட்ட இருக்குது? புரிஞ்சுங்களா? விஜய்கிட்ட தானே இருக்குது அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அதுனா பவன் கல்யாணம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் பவன் கல்யாணம் சொன்னார், விஜயை பார்த்து 20 வருஷம் ஆகுது அப்படிங்கிறாரு. விஜயை பார்த்து 20 இல்லைங்க, அவர் ட்விட்டரில் அவர் போட்டிருக்காரு பவன் கல்யாணம் விஜயை பார்த்து 20 வருஷமா நடுவில் 2-3 வாட்டி ஃபோனில் பேசியிருக்கோம். ஓகே, ஏன் அது மாதிரி விஷயத்த பூதகரம் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பதிவு போடுறாருன்னா, அமித்ஷாஜி எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசின பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு இருக்கு, எந்த பேச்சுவார்த்தைன்னு நான் கேட்டேன். ஓகே, அப்படிங்கிறது பவன் கல்யாண், அதாவது நான் பேசிட்டு இருந்தேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னா கூட, நான் விஜயை பார்த்தேன் 20 வருஷமா ஆச்சுங்கிறாப்ல. ஓகேங்களா? 20 வருஷமா ஆச்சு நான் வந்து பேசல. அவர் மெட்ராஸ்ல உட்காந்துருக்காரு, டீலிங் நடக்குது. இதெல்லாம் யாரு போட்டு இது பண்றான்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் வீக்னஸை வந்து விஜய்க்கு கிரியேட் பண்றாங்க. இது நாட் ஓன்லி இது நெகட்டிவ் வீக்னஸ் ஃபார் சோ அண்ட் சோ. இவங்க விஜயோட ஏடிஎம்கே சேரலன்னா ஏடிஎம்கே தோத்துரும், ஏடிஎம்கேயோட விஜய் சேரலன்னா விஜயம் தோத்துருவாப்ல. ஸோ ரெண்டுத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் இவங்க வலிமையாக இருக்கிறது திமுக அப்படின்றத பதிவு செய்கிறதுக்கு தான் இந்த ஊடகங்கள்லாம் உழைக்குது. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, எல்லா பத்திரிகைக்காரங்கிறாங்கல்ல, விஜயகாந்த் ஒருத்தர் தான் சொன்னார், பத்திரிகைக்காரங்க நீங்கள் என்ன சொன்னார், பூ அப்படின்னாரு. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு கேமராவில் எடுத்து அடி வாங்குவாங்க. அடி வாங்கிட்டு அந்த பத்திரிகைக்காரங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் போய் நின்னீங்க, நீங்கள் மீடியா நீங்கள் என்ன பண்ணீங்க? ஓகே, உங்கள் ஆளே உங்களால் காப்பாற்றிக்க முடியாது, நீங்கள் யாருப்பா வந்து இது கேட்குறது? ஸோ இந்த ஊடகமே வந்து ஒரு வேஸ்ட் ஊடகம். நான் இப்போ ஒன்று இது பண்ணிட்டேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு உரிமை கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு மைக்கு கழட்டி போட்டு வந்துடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? எல்லா ஊடகமுமே இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம நான் வந்து நியூட்ரலான ஊடகம், பேசிட்டு எனக்கு பேச விடணும் எல்லாம் சொல்லிட்டு தான் நான் போகிறேன். ஓகேங்களா? அதே மீறி நடந்துச்சுன்னா அந்த ஊடகத்துக்கு நம்ம நெக்ஸ்ட் டைம் போக போகிறதில்ல. அப்படி என்ன சார் நம்ம எது போய் பேசி, அதாவது இவங்க கட் பண்ணி போட்டு நம்மளே டேமேஜ் பண்ணுறதுக்கு நம்மளே யூஸ் பண்ணுறாங்களா? ஓகேங்களா? அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, பத்திரிகையாளர் நீ கூப்பிட்டு பேசுகிற அப்படிங்கும் போது ஒரு கட்சிக்கு வந்து வக்காலத்து வாங்கி அப்படி உட்காந்து பேசி மல்லு கட்டி அந்த கட்சிக்காரனாட்டமே அந்த பத்திரிகையாளர் பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறேன். ஓகேங்களா? கமெண்ட்ல எல்லாம் போடுறாங்க, அண்டாக்காலின் கூடாரத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு சொம்பு, ஒரு டம்ளர், ஒரு கரண்டி அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஆகி போயிருது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இவ்வளோ இது இருக்கக்கூடாதுங்கிறத. பத்திரிகையாளர்னா பத்திரிகையாளர்னு இல்லைன்னா கட்சிக்காரங்கன்னா பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒத்துக்கிறான். அவங்களுக்காச்சும் முட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. நீ பத்திரிகையாளர் முட்டு கொடுத்தினாவே நான் முட்டு கொடுக்குறதா தான் சொல்லுவேன்.
இதை நான் பதிவு பண்ணுறேன். பத்திரிகையாளர் முட்டு கொடுக்கறது பத்திரிகை தொழிலை விற்கிறதுக்கு சமம். இதை நான் பதிவு செய்கிறேன். இது விற்கிறதுக்கு தொழிலை விற்கிற மாதிரி இதுக்கு சமம். சார் தாவேக்கா அடுத்த கட்ட பிளான்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்க இதுவரையும் ஒரு 3 வருஷத்தில் அவங்களோட பிளான் மூவ்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? சார் தாவேக்கா வந்து அவங்க அவங்க சொல்கிற மாதிரி அவங்க ஃபவுண்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. அதையும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, எதிர்பார்த்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. பட் ஆனால் வந்து அவங்க வந்து தாமதமாக தான் இருக்கிறாங்கன்றதையும் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, அதாவது நினச்சது நடக்கிறதுக்கு முன்னாடியே தேவையில்லாமல் 2-3 பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறாங்க. ஒரு பிரச்சனை தானே சார். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நான் தான் சொல்கிறேன், 12/3/26 அன்னைக்கு வந்து ரஜினியை வந்து ஒரு பேசினதா ஆதவ அர்ஜுனா பேசினதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, அன்றைக்கி தானே அந்த பொண்ணும் காணா போச்சு, விளாத்திக்குளம். ஓகேங்களா, ஆனால் 17/3 வந்து ரஜினி ஒன்று கொடுத்த உடனே அதை கொண்டு வந்து மேலே வைக்கிறாங்க. ஆனால் விளாத்திக்குளம் இஷ்யூவை எந்த மீடியா வச்சும் விளாத்திக்குளம் இஷ்யூவை டீல் பண்ணீங்களா? என்ன ஆச்சுன்னு கேட்டிங்களா? ஓகேங்களா, பாண்டிச்சேரியில் அந்த பொண்ணு கற்பழிச்சாங்களா, அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்களா? இந்த ஊடகமாச்சும் நான் சொல்கிறேன். 17/3/2026 பாட்டில் பாலாஜி சிபிஐக்கு போனார். ஓகேங்களா, அது போனதை வச்சு எந்த மீடியா வச்சும் போட்டிங்களா? பாட்டில் பாலாஜி என்ன ஆச்சு? பாட்டில் பாலாஜிக்கு மட்டும் கிடுக்கு புள்ளி கேள்வியே இல்லையா? அந்த கேள்வின்னா உங்களுக்கு லீக் ஆகலையா? சோர்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்களே, சோர்ஸ் உள்ளுக்குள்ள இவ்வளோ சோர்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ சோர்ஸ் இருக்கு. அந்த சோர்ஸ்னா எங்கே போயிடுச்சு? சோர்ஸ் அவ்வளோ போயிடுச்சா சோர்ஸ் எல்லாம்? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான மீடியா தான் வந்து இது. எல்லா மக்களுமே பார்க்குறாங்க. ஒருத்தன் வீட்டில் வந்து சாவு விழுந்துருக்குங்க. தூத்துக்குடியில் பொறுத்த வரைக்கும் முள்ளுக்குள்ள ஒரு எம்பியே நுழைய முடியல, கனிமொழி அவர்களே நுழைய முடியல. அந்த அளவுக்கு மக்கள் வந்து கோபமா இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை எடுத்து பேசாத மீடியா இது ஒரு மீடியாவா? இது ஒரு மீடியாவாங்க? இதுக்குன்னா வந்து நீங்க எவ்வளவுதான் கேட்டீங்கன்னாலும் சரி, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இது வேற டாபிக் தான். மக்கள் பிரச்சனையை பத்தி பேசவே மாட்டாங்க. ஓகேங்களா, ஆளுங்கட்சி பிரச்சனையை பத்தி பேசவே மாட்டாங்க. இந்த மீடியா ஏன் ஜேர்னலிஸ்ட் மணி வந்து சொல்றாப்ல, அவர் தான் பார்ப்பேன். ஓகேங்களா, அவர் ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து எல்லாத்தையும் புட்டு வச்சிருவார். ஓகேங்களா, அவர் ரஜினிகாந்தை பற்றி பேசுனது என்னன்னு கேட்டிங்கன்னா, தன் நிழலுக்கு கூட நியாயமா இல்லாத ஒரே மனுஷன் ரஜினிகாந்த்னாரு. கட்சியோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு சார்? கட்சியோட ஸ்ட்ரக்சர், பாடி, அதே ரொம்ப ரூட். ஏன்னா திராவிட கட்சிகளோட இயக்க இதெல்லாம் அவங்களோட ரூட்ஸே அதுதான். இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்கீங்க அந்த விஷயத்தை பற்றி பேசிருக்கீங்களா? அந்த தாவேக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சரு இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டிங் போடாததும் ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இளைஞர்களுங்க, எல்லாமே புதுசு. கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் அவர்களே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணுன்னா அவருக்கு மட்டும் ஒரு டீம் இருக்கும். ஓகேங்களா, மற்றவங்களுக்குன்னா டீம் இருக்குதா, டீம் இல்லைனாவே தெரியாது. ஒரு எலெக்ஷனில் 234 எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 220 எம்எல்ஏக்கு வந்து புது கேண்டிடேட். அங்கே போய் 10 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், இத்தனை பேரை வைக்கணும், பவர் ஆஃப் அட்டர்னி அப்பாயின்ட் பண்ணணும். இது சுயேட்சை மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர்ஸே அவங்க ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுங்களா, இது மொத்தமாக அவங்களுக்கு விசில்ஸ்ன்னு இருந்தாலும் தலைவர் அவங்களுக்கு கையெழுத்து போட்டாலும் இந்த 10 பேர் கையெழுத்து வாங்குறது, இந்த பேங்க் அக்கௌண்ட் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது, பவர் ஆஃப் அட்டர்னி கொண்டு வருது, இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக செய்யணும். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கான சில அவங்க அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை கால்குலேட் பண்ணோம். அவங்களுக்கு என்ன இது இருக்குன்னு பார்க்கணும், அவங்களுக்கு எதுவும் வந்து கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்னால் வந்து ஃபைல் பண்ணணும். அதோட இது நான் லேட்டஸ்ட் அப்டேட்னா நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்னா எல்லாமே நீங்கள் ஃபைல் பண்ணணும். புரிஞ்சுங்களா, இதில் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா யூ வில் பி விசிபிள். நம்ம என்னாச்சும் யூ வில் பி நேக்கட்னு சொல்ல வந்தேன். ஓகேங்களா, யுவர் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் வில் பி நேக்கட். எல்லாரும் பார்ப்பாங்க. புரிஞ்சுங்களா, அந்த அளவுக்கு இருக்கும். புரிஞ்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரனுக்குன்னா உங்கள் சொத்து எவ்வளோன்னு தெரியும், உங்கள் வீட்டில் எவ்வளோ நகை இருக்குன்னு தெரியும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா, நீங்கள் எல்லாத்தையும் கொடுப்பீங்க. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க, இங்கே இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, இதுக்குன்னு எலெக்ஷனுக்குன்னு தனி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும் ஷெட்யூல்டு பேங்க்கில். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் எக்யூப் பண்ணிக்கணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சீட்டு அலோகேஷன் இப்போ வந்து 2-3 சின்ன, அதாவது ஒரு கிறிஸ்தவ கூட்டமைப்பும் ஒரு முஸ்லீம் இயக்கங்கள்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா, அதையும் போட்டு அவங்க சீக்கிரமாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் வித்தின் நெக்ஸ்ட் 2 or 3 டேஸில் அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இதை முடிக்கணும்.
ஏன்னா எல்லாமே புது வாக்காளர்கள், அவங்க கொஞ்சம் தயார் நிலையில் இருக்கணும். 30/3 அன்னைக்கே வந்து வேட்பாளர்கள்னா வந்து பதிவு செய்யறதுக்கான ஒரு நடவடிக்கையை கொஞ்சம் அவங்க எடுத்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா தான் எனக்கு டென்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். ஃபைனல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி ஆமா, என்ன ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் இருக்கிறோம். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன், 4 நாள் தொடர்ந்து லீவுங்கிறேன். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு காலையில் ஒரு பெயில், இன்னைக்கு ஏபி, இன்னைக்கு 2 கேஸு 3 கேஸு நம்ம சுத்தம் போது இன்னைக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்குது. அந்த கடைசி நாள் வந்து எவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஸோ கடைசி நாளுக்கு எல்லாத்தையும் வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நாளே முடிக்க பாருங்க. 30/3 நீங்கள் ட்ரை பண்ணாதான் 3ஆம் தேதிக்குள்ளேயாச்சும் முடிக்க முடியும். புரிஞ்சுங்களா? இல்லை கடைசி நாள் வரைக்கும் நம்ம இழுக்கலாம், போகலாம். அவங்க என்ன கேண்டிடேட் போடுறாங்க, நம்ம என்ன கேண்டிடேட், நம்ம சாய்ஸஸ்னால் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒருத்தர் 2 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க, 20 பேர் ரெடி பண்ணுங்க, மறு வேட்பாளர்கள் போடுங்க ஒரே கட்சியில். ஓகேங்களா? ஒரே கட்சியில் ஒருத்தர் வந்து வித்ரா பண்ண சொல்லுங்கள், இன்னொருத்தரை நிற்க சொல்லுங்கள். ஃபார்ம் 2 பேத்துக்கும் ஓகே ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் வித்ரா பண்ண சொல்லுங்கள், ஒருத்தரை நிற்க சொல்லுங்கள். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா மறு வேட்பாளர் ஒன்று ரெடி பண்ணணும். இல்லைன்னா சில கான்ஸ்டியூன்சியில் வந்து தப்பாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ண நாங்களே பண்ணியிருக்கோம். நாங்கள் 32 கான்ஸ்டியூன்சியில் நின்னோம் சார். ஓகேங்களா? 10 கான்ஸ்டியூன்சியில் சரியாக ஃபார்மே ஃபில்அப் பண்ண தரல. எங்களுக்கே எங்கள் அமைப்பே வந்து சரியாக பண்ண முடியல. புரிஞ்சுங்களா? இந்த ஃபார்மை கரெக்டாக வாங்கி அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு 6 மாதம் ஆச்சு. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போய் எலெக்ஷன் நிற்கும் போது நாங்கள் ஒரு 32 பேர் நின்னதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 8 பேரோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இது எங்களுக்கு நடந்துச்சு. அதே சூழ்நிலை வந்து தாவேக்காக்கு நடக்கக்கூடாது. அவங்க இல்லைன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.